அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி. தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் இப்போ எலெக்ஷன் இது வந்து சூடு பிடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல் வந்து இதை பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமாக கவர் பண்ணுறது இல்லை. யூடியூப் சகோதரர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். விளாத்திக்குளம் மாணவியோட மரணம், அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமுனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டார். அதுவும் எப்படி ஒரு நாள் 2 நாள் கழிச்சது, 7 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, அந்த மாணவியோட கை நகத்தில், அந்த நகத்தில் வந்து அந்த நபரோட டிஎன்ஏ இருந்த காரணத்தினால அந்த டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி இந்த நபர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த நபரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தர்ம முனீஸ்வரன். பேரை பாருங்க, தர்ம முனீஸ்வரன். இந்த நபருக்கு இது 2வது. அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு 60 வயது முதியவரை ஒரு பாட்டி அந்த மாதிரி அவர் இந்த தவறான இது பண்ணி அவங்களே கொண்டிருக்காரு. அப்படிங்கும்போது அப்பவே அவருக்கு வந்து 30 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அவருக்கு எப்படி 2 வருஷத்துல பெயில் கிடைச்சதுன்னு தான் தெரியல. என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியல. ஏன்னா சின்ன சின்ன தப்பு பண்றவங்களாம் தூக்கி போட்டு உள்ள போட்டு லைஃபை முடிச்சு விட்டுறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டு ஒருத்தர் சுதந்திரமா சுத்துறாருன்னா அது இவருக்கு இன்னும் இது மோட்டிவேஷன் தானே. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை காப்பாற்றுறக்கு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. எப்படி ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணவரை எப்படி ஒரு ரெண்டு வருஷத்துல பெயில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பெயில் கொடுத்ததும் இல்லாமல் அவர் வந்து அவ்வளோ நடமாட்டமாக ஃப்ரீயாக சுற்றி அந்த மாணவி வந்து நைட்டு வரதெல்லாம் நோட்டமிட்டு இருக்காரு. அப்போ எந்த லட்சணத்தில் மானிட்டர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இது யாரையும் தவறு சொல்லலை. பட் ஸ்டில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் ஒரு வாட்டி தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தான். பட் அது வந்து திருப்பி பண்ணுறாங்கன்னா அது வந்து என்ன, அது வந்து சொல்கிறதுக்கு அது வந்து அனுமதிக்கவே கூடாது. இதுக்கு வந்து ஒரு வகையில் நம்ம மக்களும் காரணம் நமக்கான தலைவர்கள் வந்து நம்ம ஒழுங்காக தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லுவேன். எனவே இந்த எலெக்ஷன் எல்லாரும் 100% ஓட் போடுங்க. உங்களுக்கான தலைவர் இவர் நல்லவருப்பா, நமக்குன்னா அவங்க வந்து செய்வார், நம்ம கூட நிற்பார், அப்படிப்பட்ட தலைவருக்கு நீங்கள் ஓட் போடுங்க. இதை பற்றி உங்கள் கருத்து எனக்கு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த், தேங்க்யூ.